சார், இப்போ தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி முன்னிலையில இருக்குது. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தமிழக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். திமுக கூட்டணியின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி செய்யும் மதவாத அரசியலுக்கு இடமில்லை, அதற்கு ஒருபோது மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லி வந்தோம். அதை இன்றைக்கு மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இனி தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் வந்த வழியே திரும்பி செல்வதுதான் ஒரே தீர்வு. தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் என்பதை இந்த தேர்தல் மீளுறுதி செய்திருக்கிறது. இந்தியா முழுவதும் தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு எப்படி இருக்குது, அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து? திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு வரையில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து 300 இடங்களிலும், பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக 400 இடங்களிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்தார்கள். மோடி அலை வீசுவதாக ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்களின் வாயிலாக பரப்பினார்கள். ராமர் கோவிலை திறந்து வைத்து அதன் மூலம் இந்து மக்களின் பெரு நம்பிக்கையை பெற்று 400 இடங்களில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு தோற்றத்தையும் அவர்களே திட்டமிட்டு உருவாக்கினார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் மோடி அலை என்று எதுவும் இல்லை. ராமரை வைத்து செய்த அரசியலால் அவர்களுக்கு எந்த பயனும் கிட்டவில்லை. அவர்களை மக்கள் தூக்கி எறியவே விரும்புகிறார்கள் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் 52 இடங்களை மட்டுமே வென்ற காங்கிரஸ் இந்த தேர்தலில் 100 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் கணிந்திருக்கிறது. அதே போல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் திமுக, சமாஜ்வாடி பார்ட்டி உள்ளிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பெரிய அளவிலே போட்டியிட்ட இடங்களில் வெற்றியை ஈட்டியிருக்கின்றன. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். தமிழகத்துல 2 இடங்களில் விசிகா தற்போது வெற்றி பெற்றிருக்கு. இதனால கட்சி அங்கீகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. இது சம்பந்தம் உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள் அங்கீகாரம் பெற்றவையாக இருந்தன. இப்போது தேமுதிக, பாமக, மதிமுக ஆகியவை அந்த அங்கீகாரத்தை இழந்திருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை 2 திராவிட கட்சிகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிறது. 25 ஆண்டு கால தொடர் போராட்டத்தின் விளைவாக மக்கள் இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு மாபெரும் சாதனையாக நான் பார்க்கிறேன். இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக சிதம்பரம், விழுப்புரம் தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தேங்க்ஸ்.